ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. யார் எதை சொன்னாலும் அந்த விஷயத்தை நன்னா ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்னா அறிஞ்சு ஆராய்ஞ்சு யார் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுட்டு நம்ம விஷயத்தை கிரகிச்சுக்கணும். அதுபோல தான் ராமானுஜர் திருக்குறள் பெண் பிள்ளை சொன்ன ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஆராய்ந்து அறிந்து சாரத்தை அப்படியே கிரகிச்சுண்டார். இன்றைக்கி அவள் சொல்ல போகிறது 60வது வாக்கியம். அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டானே போலே. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துலேருந்து மேல்கோட்டைக்கு போனார்ல, திருநாராயணபுரத்துக்கு. அப்போ கூடவே போன சிஷ்யர் நிறையா பேரில் மாருதி ஆண்டான்கிறவனு ஒருத்தர். அப்போ அங்கே போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. ரங்கநாத் இந்த கிருபிகண்ட சோழனால் தான் போனார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததே ரங்கநாதர். நம்ம போன வாக்கியத்திலே பார்த்தோம். ஸோ அவர் சங்கல்பித்ததுனால இவர் ஸ்ரீரங்கத்தை விட்டு 12 வருஷம் மேல்கோட்டையில் போய் தங்கினார். அப்போ தான் அங்கே வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்க முடியும். அப்புறம் 12 வருஷம் ஆகிடுது. ராமானுஜருக்கு அப்படியே திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு வரணும் போல் தோண ஆரம்பிச்சிருது. அப்போது அவருக்கு முன்னாடி அந்த அங்கே என்ன நடந்தது, இந்த 12 வருஷமாக எப்படி இருந்தது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. கூரத்தாழ்வார், அத்துழாய், பெரிய நம்பி இவளை பற்றி ஒரு விஷயமும் தெரியலையே அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வந்தது. அதனால் என்ன பண்ணார், சிஷ்யரான மாருதி ஆண்டானை போய் பார்க்க சொன்னார். எப்படி இருக்குது, இப்போ உள்ள பொசிஷன்லாம் எப்படி இருக்குது பார்த்துன்னு வா, நம்ம அங்கே ஸ்ரீரங்கம் போகும்படியாக இருக்குமா, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். பாவம் அவர் அப்போல்லாம் எல்லாருமே நடந்து தானே போவா. ஸோ அவர் மேல்கோட்டையிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு நடந்து வந்தார். அப்புறம் எந்த ராஜா ஸ்ரீரங்கத்தை விட்டு போகணும்னு நிர்பந்தித்தாரோ அந்த ராஜா அந்த கிருமிகண்ட சோழன்னு பேர். அவனுக்கே அந்த பேர் வந்ததுன்னா அவன் குலோத்துங்க சோழன் தான். அவனுக்கு கழுத்து பகுதியில் ஒரு புத்துநோய் மாதிரி ஒன்று புழுவாக வச்சுருத்தோம். அதனால் ஏன்னா அவன் செஞ்ச கர்ம வினை அப்படி. ஸோ அதில் அப்படியே போயிட்டான். அதை முதல்ல தெரிஞ்சுட்டார் மாருதி ஆண்டான். முதல் விஷயம் கிருமிகண்ட சோழன் காலமாயிட்டான் அப்படிங்கிறது முதல் விஷயமாக தெரிஞ்சுட்டார். அப்புறம் ரெண்டாவது, அவன் போனதுனால அப்பாடா மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டானாம். இனிமேல் அந்த வைஷ்ணவ தழைக்குமே, அவன் சைவத்துக்கு போகணுன்னு எவ்வளோ கொடுமைப்படுத்தினான், நல்ல வேலை அப்படின்னு மக்கள்லாம் சந்தோஷப்பட்டுண்டா. அவரோட பிள்ளை ஆனால் ரொம்ப வைஷ்ணவ பக்தன். அவனே சொல்லுவானா, விஷ்ணு கோவில் இடித்ததுனால வைஷ்ணவத்தை அழிக்க முடியுமா, எங்கள் அப்பா புரியாமல் அவள் அப்பா பேரே சொல்ல மாட்டானான். ஏன்னா சொல்லத்தகாத பேரான், அவயவ தேஷ்யன் அப்படி அவனே சொல்கிறான். அப்படிப்பட்ட மோசமான ஆள் எங்கள் அப்பாங்கிற மாதிரி பேரே சொல்ல மாட்டானான். இவன் அவ்வளோ விஷ்ணு பக்தன். அப்புறம் அவன் போனான், அதாவது பாகவதம்னா நல்ல பாகவத்தை தழைக்க வைக்கிறவ, அபாகவத மன்னன் போய்விட்டான் அப்படின்பானா அவன். இனி நல்ல வேளை ஸ்ரீரங்கத்தில் பாகவதம் தழைக்கும் அப்படின்னு அந்த பையனுக்கே ரொம்ப சந்தோஷமாக, விஷ்ணு பக்தனுக்கே. அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ராமானுஜரோட குரு இருக்கார் இல்லையா, பெரிய நம்பி, அவர் பாவம் பரமபதம் அடைஞ்சிட்டார். ஏன்னா அவரும் கூரத்தாழ்வார், அத்துழாய் 3 பேரும் தான் கிருமிகண்ட சோழனை போய் பார்க்க போனான். அப்போ தான் அவர் கண்ணை பிடுங்க வந்தார். பெரிய நம்பிக்கை கண்ணை பிடுங்கிட்டார். அப்புறம் அவருக்கு வயசும் ஆயிடுத்து. இதை பார்த்த கூரத்தாழ்வார் இந்த காரியத்தை உன் கையால் நான் செஞ்சுக்க வேண்டாம், உன்னை நான் பார்க்கவே வேண்டாம், நானே என் கண்ணை பிடுங்கிக்கிறேன்னு அவரே கண்ணை பிடுங்கிட்டார். என்ன ஒரு வைராக்கியம் இருக்கணும் அவருக்கு அது. அப்புறம் எல்லோரும் திரும்பி வரைச்சே தான் பாதி வழியில் ஸ்ரீரங்கம் வரல, அதுக்குள்ளேயே அவர் பரமபதம் அடைஞ்சிட்டார். திருநாடி அதுக்கு போயிட்டார். என்ன பண்ணுறது, அவர் போயிட்டாங்கிற விஷயம் ரெண்டாவது விஷயம். மூணாவது தான் கூரத்தாழ்வார் தன் கண்ணை தானே எடுத்துட்டது. அந்த மூணையும் தெரிஞ்சுட்டு ஆனால் அவர் வெயிட் பண்ணவே இல்லை. நடந்து வந்தார், விஷயத்தெல்லாம் தெரிஞ்சினார். உடனே அங்கே ராமானுஜர் வெயிட் பண்ணுவாரே, ஆச்சாரியராச்சே, அவரை வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு உடனே கிளம்பிட்டார். திரும்பி நடந்து போகிறச்சே அம்மங்கி அம்மாள்னு ஒரு சிஷ்யன், அவரையும் கூட்டுண்டு திரும்பி போயிட்டார். அவர் எதிர்பார்த்த மாதிரியே ராமானுஜர் வெயிட் பண்ணின்னு இருக்கார். இப்போ ஸ்ரீரங்கத்துலேருந்து இன்னும் வரலையே, எப்போ வருவாரோ அப்படின்னு ராமானுஜர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். என்னென்னாலும் அங்கே நியூஸ் நடந்திருக்கோ அப்படின்னு அவர் வெயிட் பண்ணின்னு இருக்கார். இந்த பக்தர்களுக்கு, சிஷ்யர்களுக்கு தெரியும் எந்தெந்த டயத்தில் ராமானுஜர் எங்கெங்கே இருப்பார் அப்படின்னு. எப்போ குளத்தில் இருப்பார், எப்போ பெருமாளை சேவிச்சுட்டு இருப்பார், எப்போ மேல்கோட்டைக்கு மேலே ஏறுவார் மலைக்கு, அதெல்லாம் அவளுக்கு தெரியும். அதனால் அவள் என்ன பண்ணா, இவள் வந்த நேரம் அவர் கல்யாணி புஷ்கரணியில் அவர் இருக்கிறத பார்த்தார்.
உடனே இவரை பார்த்த உடனே சேவிச்சுட்டு 3 விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். இவரை பார்த்த உடனே முகத்தில் தெரிஞ்சு போச்சு ராமானுஜருக்கு ஒரு நல்ல நியூஸுக்கான கண்டிப்பாக ஏதோ நல்ல நியூஸ் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவர் சொல்கிறார், முதல்ல அவன் போனான், அதான் முதல் வார்த்தை. அது யார்? அதுதான் அந்த கிருமிகண்ட சோழன். அவன் போனான்னா அவன் போயாச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். ஏன்னா போகிறது நல்ல விஷயங்கிறதுக்காக இல்லை, இந்த வைஷ்ணவ சைன்யமே தழைக்குமே, அது ரொம்ப கொடுமைப்படுத்தின்னு இருந்தானே மக்கள், அதுக்காக ஸ்ரீரங்கம் தப்பிச்சிருத்து வைஷ்ணவிசத்தை பழச்சிருவோங்கிறதுக்காக அவன் போனான்ங்கிறதுக்கு இவருக்கு ராமானுஜருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துதான். நம்ம இனிமேல் ஸ்ரீரங்கம் போயிடலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்தது. மக்கள்லாம் நல்ல சந்தோஷமாக இருப்பா இனிமே அப்படின்னு. அப்புறம் 2வது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம். பெரிய நம்பி அவர் பரமபதம் அடைஞ்சுட்டார். ஏன்னா கிருமிகண்ட சோழன் தான் அவன் கண்ணை பிடுங்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் வயசாகிடுது இல்லையா, அப்படியே அங்கேருந்து வரைச்சி ஸ்ரீரங்கம் வரத்துக்குள்ளேயே பரமபதம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறார். அவரோட ஆச்சாரியனாச்சே ராமானுஜர் ஆச்சாரியன் பரமபதம் போனோன்னே ரொம்ப வருத்தப்பட்டார். எனக்கு போக வேண்டிய கண்ணை எனக்காக அவள் வாங்கின்றாளே அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தம். அதுக்கப்புறம் 3வது விஷயத்தை சொல்கிறார். ராஜசபையில் ராஜா கூரத்தாழ்வார் கண்ணனையும் பிடுங்க உத்தரவிட்டாராம். அப்போ இவன் சொன்னார், கூரத்தாழ்வார் சொன்னார், இப்படிப்பட்ட மோசமான ராஜாவை பார்த்த கண்கள் இனிமேல் எனக்கு தேவையே இல்லைன்னு தானே தன் கண்ணை பிடுங்கி அப்படியே அவன் மேலே வீசி எறிஞ்சாராம். நடுங்கி போயிட்ட ராமானுஜர், அப்பா என்ன ஒரு வைராக்கியம் இது, அம்மாடியோ நம் தர்சனத்துக்காக தன் தர்சனத்தை இழந்தாரோ அப்படிங்கிறார் அவர். அதாவது நம்ம சம்பிரதாயம் தழைக்கணுங்கிறதுக்காக தன் கண்ணையே இழந்தாரோ அப்படின்னாரா ராமானுஜர். இந்த 3 விஷயத்தையும் அவர் சொல்கிறச்சே ரொம்ப ஆர்டராக ரொம்ப அழகாக சொன்னாராம். அது மட்டும் இல்லை, கூரத்தாழ்வார் இப்போ திருமாலிரும் சோலையில் இருக்காருன்னொடனே ராமானுஜருக்கு கொஞ்சம் மனசு சமாதானம் ஆச்சு. அட்லீஸ்ட்டு உயிரோடானு இருக்காரே, நம்ம பார்க்க முடியுமே அப்படின்னு அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷம். அதாவது முதல் இது ரொம்ப சந்தோஷம், அடுத்தது ரொம்ப துக்கம், அடுத்தது மீடியம் கண்ணு போயிடுத்தேன்னு வருத்தம், ஆனால் சிஷ்யன் இருக்காருங்கிற சந்தோஷம். இந்த 3ஐயும் ஒரு ஆர்டரில் சொன்னார் இல்லையா மாருதி ஆண்டான். அதை பார்த்து இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன ஒரு நேர்த்தியாக சொல்கிறார். அதாவது ஆஞ்சநேயர் மாருத்தின்னா அந்த ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா, சீதா பிராட்டியை பார்த்துட்டு ராமர்கிட்ட வரைச்சி என்ன சொன்னார், அழகாக கண்டேன் சீதைன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி நேர்த்தியாக சந்தோஷமான விஷயத்த முதல்லையும், மற்ற 2 கொஞ்சம் ரொம்ப துக்கம் அப்புறம் கொஞ்சம் துக்கம் 2 கலந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்து ஒரு நேர்த்தியாக சொன்னார். இதைத்தான் அந்த திருக்கோள பெண் பிள்ளை சொல்கிறா, அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டானை போலே. எப்படி ஒரு விஷயத்த ஒருத்தர் கேட்டு வர சொன்னால் அவள்கிட்ட எப்படி முறையாக சொல்லணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டுட்டோ எதை சொல்லணுமோ அதை விட்டுட்டோ அதை மாற்றி குழப்பிலாம் பேசாமல் எவ்வளோ கிளியராக முதல்ல பெரிய ஆனந்தம், அப்புறம் பெரிய துக்கம், அப்புறம் மீடியமாக ஒரு துக்கம் கொஞ்சம் சமாதானம், அப்படி எவ்வளோ அழகாக சொன்னது. எனக்கு அப்படி ஒரு ஆச்சாரியர்கிட்ட பேசணும்னு தெரியலையே, பகவான்கிட்ட தான் பேசினேன்னா ஒத்தட்டையும் ஒன்றும் பேசலேன்னு யார்கிட்ட சொல்கிறா. இந்த விஷயத்தை ஃபுல்லாக அனுபவித்த ராமானுஜத்தையே இந்த விஷயத்தை பற்றி சொல்லின்னு இருக்கா. அதான் இந்த மாறொன்றில்லா மாருதி ஆண்டான்னே சொல்லுவாராம். அப்படி அனுகிரகம் பெற்றவராம். ஏன்னா இந்த மாருதிக்கு ஈக்குவலாக ஒரே ஒரு மாருதி தான் அந்த ஆஞ்சநேயர். இவ 2 பேருக்கு வேறு வித்தியாசமே இல்லைங்கிறதுனால மாறொன்றில்லா, இவருக்கு ஈக்குவலாக வேறு யாரும் இல்லாத மாருதி ஆண்டான் அப்படின்னு ராமானுஜரே சொல்வாராம். இப்படி சொன்ன உடனே நல்ல விஷயம் சொன்னா இல்லையா, ஸோ அவருக்கு ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. இவாளுக்கு எதான சன்மானம் கொடுக்கணுமேன்னு யோசிச்சாராம். பட் இப்போ என்னத்தை கொடுக்க முடியும்ட்டு மறுபடியும் அவள் அப்படியே மறுபடியும் துவயம் மந்திரத்தை சொல்லி கொடுத்தாராம். அது இவாளுக்கு ரொம்ப சந்தோஷம், மாருதி ஆண்டானுக்கும். அதனால் ஒரு ஆச்சாரிய ஒரு விஷயத்தை கேட்டு வர சொன்னால் அந்த ஆச்சாரிய பக்தியோட அங்கே இங்கேயும் நம்ம நேரத்தை வீணடிக்காமல் விஷயத்தை தெரிஞ்சுண்டு கரெக்ட் டயத்துக்கு அவளை சமாதானமாக ஆச்சாரியர்கிட்ட எப்படி சொன்னால் அவளுக்கு மனசு திருப்திப்படுமோ அந்த விஷயத்தை சொல்லணும், அந்த மாதிரி ஆர்டரில் சொல்லணும்னு சொல்கிறதுக்கு இந்த மாருதி ஆண்டானை விட்டால் வேறு நிஜ மாருதி ஆஞ்சநேயர் மட்டும்தான். அந்த மாதிரி நம்ம எல்லோரும் கற்றுக்கணும். ஆச்சாரிய பக்தி முதல்ல இருக்கணுங்கிறத இந்த வாக்கியத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.